ஏய் யார் இந்த சௌந்தர்யா ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்? இதெல்லாம் என் கூட ஏய் சௌந்தர்யா யாருன்னு கேட்டா புரியுற மாதிரி சொல்லு. இதுதான் என் கூட இல்ல எனக்கு புரியல. சௌந்தர்யா யாருன்னு கேக்குற புரியுற மாதிரி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒழுங்கா சொல்லலன்னா நடக்கிறதே வேற. ஏய் ஏற்கனவே 2 டைம் சொல்லிட்டேன், காது கேட்கல உனக்கு. போய் டாக்டர் பாரு. ஏய் யார் இந்த சௌந்தர்யா ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்? இதெல்லாம் என் கூட ஏய் சௌந்தர்யா யாருன்னு கேட்டா புரியுற மாதிரி சொல்லு. இதுதான் என் கூட இல்ல எனக்கு புரியல. சௌந்தர்யா யாருன்னு கேக்குற புரியுற மாதிரி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒழுங்கா சொல்லலன்னா நடக்கிறதே வேற. ஏய் ஏற்கனவே 2 டைம் சொல்லிட்டேன், காது கேட்கல உனக்கு. போய் டாக்டர் பாரு. ஏய் 3 நாளா சாம்பார் வைப்பியா? 3 நாளா சாம்பார் வைக்கல. 3 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பார். போய் அது காலி பண்ணு போ. இந்தாங்க ரிப்போர்ட். தங்க ஹாஸ்பிட்டல் போனே, டாக்டர் என்ன சொன்னாங்க? எனக்கு கிட்னில கல் இருக்குன்னு ரிப்போர்ட்ல வந்துச்சு தெரியுமா? என்னது கிட்னில கல்லா? எல்லாம் உன்னாலதான். நான் என்னடி பண்ணேன்? ஆமாயா 10,000த்துல ஒரு புடவை கேட்டேன், அதை உன்னால வாங்கி கொடுக்க முடியல. சரி அதுதான் போகட்டும்னு ஒரு வளையல் கேட்டேன், அதையும் உன்னால வாங்கி கொடுக்க முடியல. சரி சம்மருக்கு ஊட்டி கூட்டின்னு போக சொன்னேன், ஊட்டி கூட்டு போய் என்ன கழிட்டு விட்டு உன் ஃப்ரெண்டும் கூட போயிட்டேன். இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு என் மனசு கல்லாக்கினேன். கல்லு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்கி வந்து கிட்னில ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்னில கல் இருக்கு சொல்லிட்டாங்க என் டாக்டர். ஒண்ணு போடு. எனக்கு தம்பிக்கார ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க. ஒரு மாசமான ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வேன் ஃபீஸ். நான் ஒழுங்கா படிக்கிறானா பாத்தியா? ஒழுங்கா தான் படிக்கிறான். அப்ரூவ் பண்ணி கட்டுமா? காட்டு பாப்போம். ஓனி 2 + 6 + 7 + 9 + -3 எவ்வளவுப்பா? ஹாய் சலோ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இல்ல உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா? ஐ லவ் யூ டா. தங்க நீ சாப்பிடல? இல்லங்க விரதம் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தானே விரதம் இருந்த? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல புருஷன் கிடைக்கணும்னு விரதம் இருந்தேன். அப்ப இப்ப இந்த புருஷனே 7 ஜென்மம் கிடைக்கணும்னு விரதம் இருக்கேன். ஓ நோ. கிரேட் எஸ்கேப். என் மனசுல நீ நினைக்கிறியே, அழகா என் கனவுல நீ முடிக்கிறியே, அடடா என் உதட்டுல நீ இருக்கிறியே, நஜர்தானா? அதே என்னங்க அடுத்த வாரம் நம்ம கல்யாண நாள் வருதுல, என்னங்க கிஃப்ட் வாங்கி தருவீங்க? உனக்கு என்னமா கிஃப்ட் வேணும்? அது வந்து எனக்கு என்கிட்ட இல்லாத கிஃப்டா வேணும். ஒரு யூனிக்கான கிஃப்டா வேணுங்க. இல்லாத கிஃப்டா? ஐயோ அறிவு நான் எங்கம்மா போய் தேர்த்து? ஏய் சம்சயம் இல்லையா? கதை சாத்திட்டு போன் வந்துக்கிற. உங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். எங்க அம்மாவா? ஏன் உனக்கு அத்தை இல்லையா? அத்தை கிட்ட போய் என்ன செய்யணும்னு கேட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யினாங்க. எனக்கு போன் பார்க்கணும்னு தோணுது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றோம். ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குறோம். தங்கங்க வா. என்னங்க இவகிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொன்னா அது ஊதி பெருசாகிடுவா. இதை விட ஒரு படி மேல உங்க அம்மா சின்னதா கால் பண்ணா போதும், அம்பி மாதிரி இருக்கிறவங்கள அந்நியனா மாத்திடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அது ஊரெல்லாம் சொல்லி எல்லார்கிட்டையும் டபர் அடிச்சுடுவாங்க.
ஆமா ஆமா, இவங்க அம்மா அதை விட ஒரு படி மேல நிலால வடை சுடுற பாட்டிகிட்டே போய் சொல்லுவாங்க. என் எதிர்க்க 100 பொண்ணு இருந்தாலும் நான் என் மனைவி மட்டும்தான் பார்ப்பேன். அப்படிங்களாங்க? ஏங்க? ஏன்னா நீ என்னை பார்க்குறியான்னு பார்த்துட்டு தான் 100 பொண்ணையே பார்ப்பேன். ஏங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. அதுக்கு நான் பண்ணிடுவோம். ஆமாங்க, ஆடி மாசம்னாலே மழை வரனாங்க, எப்படி வெயில் காயுது? ஆடி மாசம்னாலே காத்து தானே அடிக்கும், மழை வராது. பைத்தியாச்சே நீ? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் இருக்குங்க, ரொம்ப நாள் டவுட்டுங்க. ஏங்க கல்யாணம் முடிச்சா லெஃப்ட்ல ரிங் போடுறாங்க? கல்யாணமே ரைட்டு கிடையாது, அதனால தான் லெஃப்ட்ல போடுறாங்க. ஏங்க ஃபியூச்சர்ல நீங்க பெரிய பணக்கார ஆயிட்டா என்னை விட்டு போயிடுவீங்களா? சத்தியமா போக மாட்டோம்பா. போயிலாம் சொல்லாதீங்க. போக மாட்டோம்பா. கதை விடாதீங்க. சத்தியமா போக மாட்டோம்பா. ஏங்க நீ என் கூட இருக்க என்னால பணக்காரனே ஆக முடியாதுப்பா. ஏங்க ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி முக்கியமா பணம் முக்கியமா? பொண்டாட்டி தானே முக்கியம். ஏன்? பணம் இல்லைன்னா யாருன்னா பணம் கொடுப்பாங்க, பொண்டாட்டி இல்லைன்னா யாருன்னா பொண்டாட்டி கொடுப்பாங்களா? ஒரு நிமிஷம். சந்தியா லைன்ல இருக்காங்க. ஹலோ. என்னது இந்த 500 ரூபாய்க்கு இத்தனை தடவை கால் பண்ணுவியா? 500 ரூபா தானே மூஞ்சிலே விட்டு வச்சுக்காத. என்ன 500 ரூபா? என்ன மூஞ்சில ஏறிற? இல்லைங்க, போன மாசம் எமர்ஜென்சின்னு ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தாங்க, இந்த மாசம் தரேன்னு. அதுக்கு காலையில இருந்து கால் பண்ணிட்டே இருக்கா. இந்த மாதிரி ஆள் எல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. பேச்சே வச்சு கூடாதுங்க இந்த மாதிரி ஆள் கிட்டலாம். உனக்கு ஒரு அர்ஜென்ட்னா அவங்க கிட்ட போய் நிக்கிறல்ல, அவங்க பாவப்பட்டு உனக்கு 500 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க காசு திருப்பி கேட்கும்போது நீ ஏன் அவங்கள எதிரியா பாக்குற? என்ன மனுஷ ஜென்மனா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மாமா மாமா மாமா, அடுத்த ஜென்மத்திலே நான் உங்க பொண்டாட்டியா வர்றதுக்கு நான் எப்படிங்க மாமா இருக்கணும்? ஹைட்டா இருக்கணுமா, ஷார்ட்டா இருக்கணுமா, குண்டா இருக்குவா, இல்ல ஒல்லியா இருக்குவா, இல்ல கருப்பா இருக்கணுமா, இல்ல வெள்ளையா இருக்கணுமா, கியூட்டா இருக்கணுமா, இல்ல ஸ்வீட்டா இருக்கணுமா? பேசாம இருக்கணும். சாம்பார் ஆப் எனக்கு. What?